ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஓகே, இப்போ அடுத்து இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை ஆடி 1 முதல் நாள். அதாவது இந்த தடவை வெள்ளிக்கிழமையே ஆடி 1 பிறந்திருக்குது இல்லையா? ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். எல்லோரும் கோயிலுக்கு போயிருப்பீங்க, சாமி தரிசனம் கிடச்சிருக்கு. நிறையா கோயிலில் நான் பார்த்தேன், நல்லா கூட்டம்தான். அதாவது நியூஸ் சேனலில் காட்டினாங்க. நானும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். சாமி தரிசனம் நல்லா சிறப்பாக கிடச்சிது. இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கோயிலுக்குன்னு போகிறது சாமி கும்பிட்றதுக்கு. அதாவது நம்ம குடும்ப கஷ்டத்தை சொல்லி, நம்ம தொழில் பிரச்சனையை சொல்லி, நம்மளுடைய கடன் பிரச்சனையை வேண்டிட்டு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சொல்லி அந்த கடவுள்கிட்ட நம்ம இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வை அப்படின்ட்டு தான் மனசார வேண்டிட்டு நம்ம அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம போகிறோம் இல்லையா? ஆனால் மக்கள் அப்படி நிறைய பேர் வராங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு சில கோயிலில் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகள் தடைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் 100க்கு 90% கோயிலில் அந்த மாதிரி இல்லை. அப்படி என்னென்னு கேட்குறீங்களா? அப்படி என்னடா பெருசாக சொல்ல போகிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை மக்களே. இந்த கோயிலில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோனையுமே மக்கள் எல்லோரும் அந்த சாமியோட பயபக்தியாக அந்த மனசில் நினச்சிக்கிட்டு தனது குறைகளை சொல்லி, தனது பிரச்சனைகளை சொல்லி மனசார வேண்டிக்கிறதே கிடையாது. அதாவது உள்ள அந்த கோயில் என்ட்ரன்ஸில் உள்ள கோபுரத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சோனையுமே மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? செல்ஃபோன் எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க இல்லையா? உண்மையே இல்லையா சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? செல்ஃபோன் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அந்த லைனும் இருக்குது. அதாவது பொது தரிசனம், இந்த பணம் கொடுத்து போகிற டிக்கெட் வாங்கிட்டு போகிற அந்த தரிசனம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா லைன் இருக்குது. அந்த லைனில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோனையுமே மக்கள் என்ன பண்ணுறாங்க? செல்ஃபோன் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அந்த சாமி உள்ள கருவறைக்கு பக்கத்தில் போகிற வரைக்கும் அந்த செல்ஃபோனை பார்த்துட்டு வர்றது, பேசிட்டு வர்றது, இதெல்லாம் நடக்குது. நான் கேட்குறேன், நீங்கள் இந்த செல்ஃபோனை பார்த்துட்டு அங்கே போய் பார்க்குறதுக்கு வீட்லேயே கொண்டு பார்த்துட்டு போயிடலாமே இல்லையா? உங்கள் வீட்லேயே கொண்டு பார்க்க வேண்டியதானே. அங்கே கோயிலுக்குன்னு போகிறது எதுக்கு? உங்களுடைய குடும்ப கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சொல்லி, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லி அந்த கடவுள்கிட்ட எனக்கு இதையெல்லாம் செஞ்சு கொடு, நிறைவேற்றி கொடு அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம். அங்கே போயும் செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? சொல்லு, மனசாட்சியே இல்லையா? அறிவே இல்லையா? சொல்லுங்கள். என்னென்னமோ கேட்க தோணுது. நான் நேற்றுக்கு ஒரு பக்கம் எங்கள் ஊரில் கோயிலுக்கு போயிருக்கிறேன். நல்ல என்ன சொல்கிறது, பிரபலமடைந்த கோயில். அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான கோயில் தான் அது. ஆனால் அந்த கோயில்லையே மக்கள் எல்லாம் லைனில் நின்றுக்கிட்டு செல்ஃபோன் தான், குழந்தைகளிலிருந்து வயசான டிக்கெட்டு வரைக்கும் செல்ஃபோனு. இந்த செல்ஃபோன்னால் உலகமே நாசமாக போச்சுங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. செல்ஃபோன் எதுக்காக கண்டுபிடிச்சான்? அதாவது தெரியாத விஷயங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த நல்ல விஷயங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நல்லா நோட் பண்ணிக்க மக்களே. தெரியாத விஷயங்களே, அது நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் நல்ல ஒரு செய்திகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் செல்ஃபோன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் மக்கள் எல்லாம் இந்த செல்ஃபோன்னால் கெட்டு போயிட்டாங்க. 20% நன்மைகள் இருக்குதுன்னா மீதி 80% கெடுதல் தான் இருக்குது. ஒரு கோயிலில் செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? அறிவுங்கிறது கொஞ்சமாக இருக்குதா இல்லையா? மூளைன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? எல்லோரும் இந்த காலத்தில் படிக்காத ஆளுகளே கிடையாது இல்லையா? கொஞ்சமாவது நாலேஜ் தெரிஞ்சவங்க தான். அந்த படித்த முட்டாளுகளே, படித்த ஒரு அறிவாளிகளே இப்படி கோயிலில் செல்ஃபோன் பார்த்துருக்கிறீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சிகளே இல்லையா உங்களுக்கெல்லாம்? சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எல்லா கோயில்களையும் செல்ஃபோன் கோயிலுக்குள்ளே எடுத்து செல்றதை தடை விதிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது எனக்காக, என்னோடய சுயநலத்துக்காக நான் இதை சொல்ல. எல்லோரும் அந்த காலத்துல எல்லாம் கோயிலுக்குள்ளே போனாங்கன்னா மனமுறங்கி அந்த கோயில் என்ட்ரன்ஸில் இருந்து கோயிலுக்கு உள்ள சாமியை போய் பார்த்துட்டு வெளியில் வர வரைக்கும் சாமியோட நினப்பாகவே இருப்பாங்க, சாமியோட அந்த பக்தி மயக்கத்திலே இருப்பாங்க. ஆனால் இப்போது செல்ஃபோன் மயக்கத்தில் இருக்கிறாங்க. இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேணும்.
இதுக்கு தமிழக அரசு எல்லா கோயில்களையும் முறையாக இப்போ ஒரு சில கோயில் அந்த தடைகள் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு பழனி கோயில் எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே என்ட்ரன்ஸ்லேயே செல்ஃபோனை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க, செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி எல்லா கோயில்களையும் இதுக்கு ஒரு தடை விதிக்கப்பட வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். மக்கள் எல்லாம் போகிறீங்க, உங்கள் குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாம் சொல்கிறீங்க. அதை வந்து முழுசாக மனசார வேண்டிகிட்டு நீங்கள் வந்து அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா தான் அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும். உண்மையாக இல்லையா மக்களே? இதில் ஏதோ நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.